இப்படி ஒரு பொறுப்பான ஒரு பிள்ளைய காணையில் தெரியுமோ செலவு இங்கே வேறுங்க ஒரு வழி ஒன்று பார்க்கத்தான் பொறியோட அந்த பானையை நான் தான் சமைக்கிறது வீட்டை அப்படி எங்கள் வீட்டில் யாரும் இருக்கோ ரெண்டும் அவையில் ஒழிஞ்ச அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நான் வாழ்கிற வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். என்ன இன்றைய தினம் வந்து என்ன நாள் திலோ? ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாமாவோட அப்பாவுக்கு விரதம் பிடிக்கிற நாள். நான் இன்றைய தினம் வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்பாட அப்பாவுக்கும் மற்றது அம்மம்மாட அப்பாவுக்கும். இது வந்து அப்பா இல்லாத ஆக்கள் மட்டும்தான் பிடிக்கிறது. அப்பா இல்லாத ஆக்கள் மட்டும் தான் பிடிக்கிறேன்னு. அம்மாவுக்கு வேறு விரதம் சித்திரா பௌர்ணமி. அம்மா இல்லாத ஆக்கள் கூடுதலாக அந்த விரதங்களில் கொஞ்சம் இதாக தான் இருக்கிறீங்களோட. விரதம் பண்ணா என்ன மனம் பொறி வழி போகாது. அப்போ சாப்பிடுறது மிளகறி சாப்பாடு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ விடிஞ்சதுக்கப்புறம் வந்து மாமாவும் அத்தையும் தான் போய் பக்கத்தில் இருக்கிற அந்த ஐயான்ற கடையில் தான் போய் மரக்கரையிலேருந்து எல்லாமே வந்து வேணிக்கொண்டு வச்சுருக்காங்க. வந்து ஒரு கணக்க மரக்கரைன்னா சொல்லலாம். ஏன்னா அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு வீடியோ வந்து இன்றைய தினம் வந்து அமையப்போகுது. எங்களோட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பார்த்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோ வரைக்குமே நீங்கள் தர ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்குது. உண்மையில் 3 நாள் ஆகுது வீடியோ எதுக்குமே வந்து உண்மையில் வந்து பதிவு செய்யலை. 4 நாள் பதிவு செய்ய உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் கூட நான் வீடியோ எடுத்தேன்னா அது சின்ன ஒரு இஷ்யூவால் வந்து அது வந்து கொப்ரேட் வந்து விழுந்துட்டு அதனால் வந்து அதுவுமே எனக்கு சரியான ஒரு கவலையாக போடுது. நேற்றைய தினம் கூட வீடியோ எடுத்துமே போடையில்லாமல் போயிட்டு இருந்த மாதிரிக்கு வந்து அப்போ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா அது வந்து ஆடி மாதம் மாமாவோட அப்பாவுக்கு வந்து விதரம் பிடிக்கிற நாள். அப்போ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மரக்கறி எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வேண்டி வச்சுக்கோங்க மக்களே. இதான் பார்த்திங்கன்னா சரியான மரக்கறி எல்லாமே வந்து இதில் இருக்குது நீட்டாக. அப்போ வந்து இப்போ அத்தையாக்கள் எல்லாருமே வந்து ரெடியாகி கொண்டு நிற்கணும். எல்லோரும் வந்ததுக்கப்புறம் வந்து சார்ஜன் நோம்பில் நீங்கள் தெரியாது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சார்ஜன் வந்து எப்படியெல்லாம் மரக்கறி வந்து நீட்டாக எல்லாம் பெட்டப்புறான்ற வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு பொறுப்பான ஒரு பிள்ளைய காணையில் தெரியுமோ செலவு இங்கே வேறுங்க ஒரு வழி ஒன்று பார்க்கத்தான் பொறியோட அந்த பானையை எல்லாம் யாருக்காண்டி அப்பப்பா காண்டியோ எவ்வளோ மினுக்கத்தான் பண்ணுவோம் அப்போ சரி. அப்போ மரக்கறி ஓட்டுற பார்ப்போமா அப்போ என்ன மினிக்கிட்டு வேலைக்கு வாங்குவா. இங்கே மக்களே இப்போ பாவக்காய் வட்டியாச்சு. இங்கே வந்து டுவாய் பூசணிக்காய், இங்கே தண்ணி, இங்கே வெண்டிக்காய், கத்தரிக்காய், புள்ளி எல்லாமே வந்து இருக்குண்ணே. சார்ஜினம் இல்லாட்டா இந்த சமையல் கட் அதுதான் சட்டி வன கலக்குறா முன்னுக்கு விடுறது இந்த ஸ்டூடியோவில். நீங்கள் சமைக்க மாட்டீங்களே? சமைப்பேன், சாப்பிடல அவர் நல்லா இருக்கா. எனக்கு சமைக்க தெரியலாம், வெட்டி கொடுப்பேன். மரக்கறி சமைக்க தெரியா? சைனாக்காரன் போய் முழுசாக தானே போடுறான். முழுசாக போட்டால் இங்கே சாப்பிடுங்களே சார். கீரையை இப்படியே போட்டு கரையில் எதுவும் கதை இருந்தாங்க 4 கதை மிக்க பெரிய கணக்கில் ஒளி வச்சு கொண்டிருக்கிறாய். அப்பா அங்கே குளத்தடி ஆளுன்னு வந்து நிற்கிது கலையங்க. எங்கள்கிட்ட மாடு இல்லை, பக்கத்து வீட்டுக்காரோட மாடு பிள்ளைங்கிட்ட விட்டா நிற்கும். வரும் பார்க்குற நினைப்பினா உங்கள்கிட்ட நிற்கிது மாடுண்டு. கீரை வெட்டணுமா? கீரை
கீரை அரியும் ஆ வெட்டுங்க இன்னைக்கு நிறைய மிரக்கறி என்ன மிரக்கறி வரும் போல பீட்ரூட் வாங்க போகிறோம் நாங்கள் கரெக்டுமா கழுவி அங்கே கட்டிக்காது சவுக்காரம் சவுக்காரம் முழுசாக வச்சு சீரிக்கலாம். ஏது சே முழுசா வச்சு எனக்கு ஜீவ தெரியும் முழுசா வச்சு என்ன ரியல் வண்டிக்காய் போட்டு களிக்க போடுறீங்களே சிவங்க பார்ப்போம் கத்தியால் சிவனே இதை உடஞ்ச கத்தியால் இப்படி பிடிச்சி அதுதான் ஏன் இப்படி விட்றேன் நல்லா சமைக்க தெரியுமான்னு சொல்லி போட்டோம் அப்புறம் நோண்டியாக்காங்க சாரியான அதுதான் வேறு இறைச்சி மீன் கொண்டு வந்து கொடுத்து பாருங்க அச்சா மாட்டோம் நல்லா சமைப்பேன் நம்ம எங்களுக்கு கிட்ட போக விட மாட்டோம் இறைச்சி மீன் எங்களுக்கு ஒன்றும் தெரியும் அதுக்கு எல்லாம் தெரியும் வட்டு இந்த வண்டிக்காய் வட்டு வண்டிக்கு ஆகட்டுங்க தெரியல கூட விழாப்பழத்தை காணில்ல லாப்பல் தார ஒட்டி கொண்டு போட்டேன் வீரா நீங்கள் சீவக்கம்மா நான் வண்டிக்காய் வெட்டுறான் தான் ஆமாம் எப்படி வண்டிக்காய் வெட்டுறது ஒரு டிசைன் சொன்னீங்கன்னா சரி இப்படியா இப்படி கறிக்க சுண்டலுக்கு அந்த தண்ணியை ஊற்றிட்டு இப்படி வட்டோம் காணும் பொரிச்சு கறி கத்திரிக்காய் பொரிச்சு கறியா கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெள்ளம் இதான் இருந்து விட்டேன் இருந்து ஓட்டுங்க சார்ஜ் வெட்டுறேன் கறிக்காய் வெள்ளா கறி வாழைக்காய் பொரியல் ஒரு வித்தியாசமான நடுவா போலையா பார்த்து நல்லதாக எடுத்து பார்த்து போட்டு போடுவோம் அதுகளும் சத்து தான் கண் பார்வையெல்லாம் நல்லா இருக்கும் ஆ வெண்டைக்காய் ஒரு கொட்டையும் ஒரு முட்டை சத்தா ஒரு வெண்டிக்காய் ஒரு வண்டிக்காய் சாப்பிட்டா சரி முட்டை சாப்பிட்டு அப்போ நீ கீரை ஓட்டுங்க வந்துடுவா அப்போ நீங்கள் கீரை ஓட்ட தெரியுமா வெட்டக்கூடாது அம்மாண்டு ஆ நல்லதா போட்டு உங்களுக்கு வாஜி போச்சு அதாவது சூரிய கிரகணம் வந்திருக்காங்கல்ல சூரிய கிரகணம் இலங்கை நேரப்படி இரவு தான் சூரிய கிரகணம் ஏன் இரவு சூரிய கிரகணம் அங்கே வரும் இலங்கை நேரப்படி இரவு தான் சூரிய கிரகணம் ஐரோப்பாவில் இன்றைக்கு சூரிய கிரகணம் தெரியும் இதுக்கு முன்னதுக்கு வெளியில் வலிக்கலாம் வீட்டில் வலித்து நிற்கிறோம் நார்மலாகவே அமாவாசை தான் சூரிய கிரகணம் வரும் சும்மாவே சும்மாவே வலிக்கிறோம் அமாவாசைக்கு சூரிய கிரகணம் இது மண்டை சொட்டா நகலுக்கெல்லாம் கோவம் கூடும் கவனமாக இருக்கு ஏன் வர இல்லை உங்களுக்கு என்ன இன்றைக்கு அந்த கோவம் வாராக்களை கூட கோவம் வாராக்களை வச்சு இதில் இப்படியா நாட்கள்னு கொஞ்சம் கணிச்சு கொள்ளலாம் அந்த கோவக்காரரை வந்து இன்றைக்கு அமாவாசையை பருவம் நினைப்பாங்க ஆ அப்படி எங்கள் வீட்டில் யாரும் இருக்கோம் வர இல்லை ஒருத்தருக்கும் வழி இல்லை நாங்கள் அதுக்கேற்ற போகிறோம் நோமலாக நிலைமை தெரிஞ்சேனே இந்த நாள் அப்படின்னுடைய நாங்கள் நோமலாக போகிறோம் கதை வச்ச குறைச்சி இதை சொன்னா கோவம் வந்தாலும் தங்களுக்கு அப்படி இருக்கணும் கோவத்தை காட்டாது அதைத்தான் நான் பார்க்குறேன் முத்தல் போல இது முத்தலை வட்டாத முத்தல் தான் பார்த்தீங்கன்னா மடிக்க போட்டு மிளகும் பொரிச்சிருக்கோம் எத்தனை கிலோ இது 1/2 கிலோ வெண்டைக்காய் பொரிச்சு குழம்பு வைக்கிறோம் சரியா இது பாருங்க சார்
அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே சார் என்ன செய்துன்னு பாருங்க. நான் தான் சமைக்கிறது வீட்டை. உண்மையாயா? பொம்பளை பார்க்கத்தான் இருக்கு. எல்லா வேலையும் அவன் தான் செய்கிறான் போல. நானும் அம்மாவை தான் செய்கிறேன். ஆனால் பாருங்க மக்களே, கட்டிவானா கழிச்சு சார் காலம் ஒழுங்கு வீடு வாசல் எல்லாம் சூப்பராக்கி கழுவி மிளகறி வட்டி போட்டு இப்போ என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா தேங்காய் செலவு அதுவும் இப்படியே போய் சமைக்கணும் என்ன. அதுதான் சமைச்சேன் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து தான் தான் சாப்பிடப்பட்டது. அதுதான் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்து சீட்டு சீட்டு விட்டுட்டு தான் காலையில இடத்துல இருந்து இல்லை சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் உடுப்பு துவைச்சு குளிச்சு முழுகி தான் நான் சாப்பிடுவோம். தண்டை உடம்புல பெருசாக அக்கறை ஓ என்னன்னு சொல்றாங்களோ என்னது பிறர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தான் வளர அதுக்கு ஒரு உதாரணமா வந்து சாருஜன் தான் இருக்கு. சரி அப்ப தேங்காய் எல்லாம் திருவிட்டோம்னா சமைக்கிற கட்டமே எடுக்க போறீங்களா? சமைக்கிற ஆட்டம் எடுப்போமே கொஞ்சம் நார்மலா அப்படி எடுங்க என்ன நிறைய கறி தான் இன்றைக்கு. ஓ நார்மலா மேலோட்டம் அடுங்க. சரி என்ன கட்டத்தில் போகுது அப்போ சமையல்? அப்பளம். அப்பளம் பொரிக்க போறீங்களா? பாப்போம். இதான் சட்டி போலையா? என்ன சூடாகணும் இஞ்சால. சரி சரி போடு. இங்கே பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் கறி அது தெரியல பிளாஸ் லைட்டுக்கு. அது சரி நிப்பாட்டினா சரி. சுடுது போல சரி. இதெல்லாம் பொரிச்சு உடனே சொப்பில் போடணும். எல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கணும் பார்த்துக்கொண்டு செய்யக்கூடாது. நானும் அம்மா தான் சமைக்கிறேன் ரெண்டு கூட. மோர் மிளகாய் பொரிச்சிட்டாங்க. ஒரு மிளகாய் பொரிச்சு வச்சு பால் காய்ச்சி போகிறோம். பால் அரிசி ஊற வச்சா ஊற வச்சுட்டீங்களா அரிசி? அடுத்து என்ன கறி வைக்கணும்? மிஞ்சாலாம் பாலெல்லாம் புளிஞ்சிடும் செட்டை வச்சிருக்கு போல. அது வெண்டிக்காய்க்கும் பூசணிக்காய். வெண்டிக்காய் பொரிச்சுக்கலாம். கத்தரிக்காய் நீ வெட்டோம். கத்திரிக்காய் வெள்ளை கறி எடுக்க போறீங்க. இது என்ன இது? வெண்டிக்காய் என்ன பொரிச்சு வச்சு கிடக்கு போலையா? பாக்கி சும்மா நல்லா தான் கிடக்குன்னு. ஒரு மாதத்துல முடியுமா சமையல்? அப்போ இப்படியெல்லாம் ஃபுல்லாக சமைச்சாக்க அப்புறம் பார்ப்போம்மா சாப்பிடக்க. சார்ஜன் சாப்பிடைக்கு பார்க்க போறீங்களோ? ஓ இன்னும் என்ன கறி வைக்க போறீங்க படுத்ததா? இன்னைக்கு கத்தரிக்காய் கறி வைக்கணும். அப்போ கத்திரிக்காய் கறியை வைக்கிறேன் உணவுலாங்க பார்ப்போமே. பார்க்கணும். ஆ அதோட அரிசி மாவுல பால் காய்ச்சலாம். நிறைய வேலைப்பாடுடா கப்ப நேற்று பாயாசம் மாதிரி உண்டு. ஆ அது நேற்று வந்த வீடியோ போடையிலேப்போ அந்த கொப்பரேட் விழுந்தவங்க என்னென்ன செக் பண்ணி பார்க்கணும். சரி நோமலா நீங்கள் இதே காய்ச்சினாங்க அப்புறம் என்ன கறி வைக்க போகிறீங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள். நான் இடையில வந்தக்கா உங்களை சந்திச்சக்கா அந்த வீடியோ எடுக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? தெரியல இப்போ தான் சாப்பிட்றீங்க பசிக்குதா இல்லையே? என்ன சாப்பிட்றவா? நூடில்ஸ் கொத்து மீன் என்னது என்ன பேர் அதுக்கு? கொத்துமீ. சரி இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நல்லமான எல்லாமே வந்து அந்த சமைச்சு எல்லாமே வந்து முடிஞ்சது. இப்போ அந்த என்னென்ன கறி எல்லாத்தையும் சொல்கிறீங்களா? அதான் ஒவ்வொன்று சொல்லுங்க. அது என்ன கறி? இது கீரை சுண்டல், இது வாழைக்காயும் கத்திரிக்காயும் பொரியல், இது வெண்டிக்காய் பொரிச்சு குழம்பு, இது பாவக்காய் குழம்பு, இது பூசணிக்காய், இது பருப்பு கறி, இது வடை, இது அப்பளம் மிளகாய், மற்றது இது வந்து பாயாசம் இல்லை அரிசி மாவுல செஞ்ச பால் உண்டு. இது சொதி. அது பச்சை அரிசி சோறு. இங்கே இவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு சோத்து அளவாக போட்டு கறியை அம்மா என்ன சாப்பிடுவீரு? அதுதானே இன்னொரு ஆள் வந்தால் சமைக்க போட்டு விடலாம் கூட. அம்மாவுக்கு இவ்வளவும் காணும். ஃபேன் போட்டால் கொஞ்சம் சத்தம் கூட வேறு இருக்குது மைக்கில், அதனால ஃபேன் போடல. கொஞ்சம் எலியானோவில் 1 2 3 வேறேன்னு இல்லை தெளிச்சு வேணா வந்தது. அந்த பண்பாடு இனிதான் பழகுமே. மாமா காலமே சாப்பிடுறது தானே விதம். மாமாவுக்கு என்ன செய்யறாண்டு சிரிச்சார். ஐயோ கழினீங்களா எல்லாரும்? அம்மா கை கழினீங்களோ? இல்லைன்னா அவசரத்தில் வந்துட்டீங்களோ?
என்ன சோறு வெளியே போச்சோ சரி ரைட் நாங்கள் சார் சாப்பிட மாட்டோம்னு தெரியும் மற்றைக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு என்ன ஸ்பெஷல் ஆகும் தனியாக தான் கவனிக்கிற உடம்புல ஆனால் சாதியம் சாப்பிடக்க பார்க்கணும் ஒரு மூளைக்கு இருந்து 6 இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறேன் நல்லதானே அப்படி சாப்பிடுறேன் அப்படித்தான் சாப்பிடுவோம் சுத்தம் சாப்பாடு எனக்கிட்ட மாமாவும் கண்ணு இந்த களத்துல இறங்கி கரையில விட்டுருக்கலாம் போட எனக்கும் வாழை இலையெல்லாம் போகணும் சாப்பாடு. வாழையெல்லாம் சாப்பிடுவோம். அப்பயே தாமரையில் கொண்டு வந்து வச்சிருக்குது. அதான் எனக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வந்து தாமரை இலையெல்லாம் கொடுக்கணும், நாங்கள் வாழை இலையெல்லாம் சாப்பிடுவோம். ரெண்டும் அவையில் ஒழிஞ்ச என்னது நான் கொஞ்சம் போட்டேன். ஆப்பகாம்புக்கு மேக்கப் பண்ணி வச்சிருக்குது. இல்ல நீங்க உங்களை போட இருந்தா கூட சொல்றீங்க. வாடகை இது வச்சுக்கான நான் போட்டீங்க வர சொன்னது ஆக்களை நான் காணல. இந்த மிரக்கறி கடை அவர் சொன்னார் வர சொல்லி. எல்லாருக்கும் வயது போனால் எல்லாரும் விரதம் தான் பிடிக்கணும். ஒரு முளை சாப்பிடுங்க, நல்லா வயது எரியும். பக்கத்துல டிஜே வாங்கிக்கிறாங்களாம் புதுசா. ரதன் ரதன்னா என்ன பூசணிக்காய் இது சாப்பிடுவீங்களா? பூசணிக்காய் சாரியனுக்கு கவனிங்கோ, ஏண்டா பாவம் அவன் தான் வீடியோ எடுக்கிறது. அதுதான் எப்படி கரையில் பார்த்தீங்களோ சொதியோ குளிக்க விடுவோம். முடிவாயிருக்குண்ணே. எப்படி பார்த்தீங்களோ இது சொதியை வந்து உள்ள விட்டு கிடக்கு. ஏன்னா சைட்டால் போகக்கூடாது. அது இன்னொன்று இருக்குது. என்ன இருக்கு பிறகு? அந்த பால் பழம் இருக்குது. நீங்க சாப்பிடலையோ? ரைட், இப்போ சாப்பிட விளக்குறோம். அம்மா காட்டின்னு வாங்க. அம்மாக்களுக்கு இந்த இவ்வளோ சாப்பிட கரைக்கே வேது கரை பிடிக்க மாட்டேன். காணுமா அம்மா? என்ன காணும்? எல்லா சாப்பாடும். சாப்பிடுறது என்ன? எந்த கறி பிடிச்சிருக்கு இதுக்கு? எங்க சொதி விட்டுருக்காங்க. எங்க சொதி விட்டுருக்காங்க? பழம் கொண்டு வரணும். சாப்பிட சொல்லுவோமே வேர்ல சாப்பாடு உப்பு பிடிக்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இல்ல நல்லா இருக்கு தெரியுமா? சொல்லுவாங்க நீங்க எப்படி இருக்குமே பையன் சொல்லக்கூடாது. இல்ல நல்லா தான் இருக்குமே. அப்ப அத்து சாப்பிடு. சாப்பிடுவோம். இப்படி எல்லாம் ஒற்றுமையாக சாப்பிட வரையும் வராங்க. நெய் போத்துல கொடுங்க, விட்டு விட்டு சாப்பிட்டோம், கொஞ்சம் நல்லா இருக்கும் மரக்கறி.
கொடுங்கவன் ஒதுக்கிட்டு வடக்காவிட அப்படிங்க எனக்கு எல்லா கலையும் பிடிச்சது மாமாக்கு மறக்கிற கனிகள்லாம் நல்லா இருக்கும். சாதனம் கொடுக்கத்தானே வேணும் நான் விராதான் மண்டைக்கு நான் சாப்பிட மாட்டேன் அதான் தெரிஞ்சாங்க ஒரு உடம்பு மாட்டேன் பிரியாணி பண்ண மாட்டேன் சாப்பிட மாட்டோம் ஒரு கொஞ்சம் தூரம் கொட்ட கூடாது எங்க நெய் பொத்துல் அது முடிஞ்சு போல நெய் அது அந்த இதில் போட்டு சாப்பிடுங்க இந்த போத்தில் 1500 ரூபா போத்தில் நெய் காசு கொடுத்தாங்க 6000 ரூபா ஒரு போத்தில் பெரியம்மா தந்தது அம்மா சாப்பிடுங்க அம்மா மட்டும் கதையெல்லாம் சாப்பிட்றாங்க தேவையான சதி எதை சாப்பிட்றேன்னு தெரியாம இருக்கேனே அதுதான் தக்காளி பழம் போட்டு சதியோ இங்கே வந்து வேறு இங்கே 10 கிலோ அம்மா உள்ளி எல்லாம் போடுவா தக்காளி பழம் சதிக்கு கைத்தங்காய் வச்சிருக்கோம் கைத்தங்காய் மிரத்தில் முக்கியமான சரியா கையில் வச்சு குடிக்கலாம் குடிமா அப்போ கொடுங்க என்ன ஆகும் இப்படி சாப்பிட்டு பார்ப்போம் இல்லை என்ன விளக்கம் சாப்பாடு மட்டும் பிடிக்கிறேன்டா பிடிக்கிறேன் கதையை கேட்டு அம்மா தாமரை இலையில சாப்பிட்றா பாபு நான் பெற கிடக்கு அது எதிர்பார்க்கலாம் அது இந்த மாதம் பேர் 20ஆம் தேதிக்குள்ள இங்கே வர இங்கே வரத்தாங்களே என்ன சார் பிளேட் வேலை கொடுத்தாமா குளத்தில் புரிஞ்சாங்க உண்மையில் வந்து பல வேலை வித்தியாசம் பல நல்ல ஒரு அண்ணா அம்மா கப்பலம் திரட்டான் அத்தையும் 2 கதையை கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்தால் அவையோட 2 கதை காய்ச்சி வீடியோ முடிப்போம் அத்தை கணக்குடைய கொஞ்சமாக போடுற சாப்பாடு கூட போட்டிருப்பேன் நீங்க கும்பிட சொல்லி சாப்பிடுங்க இந்த சத்தம்லாம் இருக்கிறீங்க இது பிடிக்கல அவசரங்களில் சமைச்சானே பாவக்காய்க்கு உப்பு காணுமா உப்பு போட்ட ஞாபகம் இல்லை எனக்கு சரி மக்களே அப்படின்டா நல்ல மாதிரி எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிஞ்சேன்னா சாப்பிட்டு பிறகு பார்ப்போம் என்ன இருக்கு நீங்கள் சொல்ல போனீங்க என்ன பண்ணிட்டு முட்டை இருக்கும் கொஞ்சம் என் கறி வந்து சாப்பிட்டுக்கலாம் உரைப்பு போல உரைப்பு தான் தெரியாது கொஞ்சம் மோர் மிளகா மாமா என்ன சொல்ல வேறு என்ன சொல்கிறேன்
ஃபேனை போட்டு கேட்கு. சொல்லுங்க வரேங்க பசி மயக்கிட்டுது. வழியாக முடிஞ்சு வீடியோ முடிச்சு விட்டோம் அது. அப்போ ஓகே நல்ல மாதிரி எல்லாமே வந்து மாமாண்ட அப்பாண்ட விதம் வந்து சந்தோஷமாக முடிஞ்சேன். அப்போ இதில் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே. திருவிழா சாப்பாடை பார்த்தீங்களானே இவ்வளோ தான் 4 சாப்பாடு வந்து வடை என்ன வேண்டாம் அத்தைகளுக்கு சொதி சட்டிக்கு கொடுங்க. அப்போ இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொள்கிற உறவுகளே. உண்மையில சாப்பாடு எனக்கு வந்து காணும். இவன் வந்து சாப்பிடணும். 5 சோறு வேணுமாமா ஆமா. அப்போ இந்த கருத்துக்களை மறக்காம நாளைக்கு ஒரு காலையில் சந்திப்போம். பாய்.